தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இரு குடும்பத்தினர்களை இன்றைக்கு நாம குடும்பமாக இணைந்து இந்த சிலுவை பாதையில நாம் பங்கொள்ள இருக்கின்றோம். இன்று நம்முடைய குடும்ப சிலுவை பாதையாக அமைந்திருக்கின்றது. இறைவன் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் அனைவரையும் சிறப்பாக ஆஸ்வதிக்கவும் இறைவனத்திலே நாம் அனைவரும் கண்களை மூடி மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் போற்றுகின்றோம். இன்று நாங்கள் குடும்பமாக இணைந்து செய்யக்கூடிய இந்த சிலுவை பாதையில எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணித்து வேண்டுகின்றோம். இறைவனே தாமே இந்த சிலுவை பாதையின் வழியாக எங்கள் வாழ்வில் இருக்கிற அனைத்து தீமைகளையும் அகற்றி நன்மைகளை புகுத்தி நாங்கள் உலகுக்கு ஒளி வீசக்கூடிய குடும்பங்களாக வாழக்கூடிய ஆசிரை எங்களுக்கு வழங்குமாறும் நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த சிலுவை பாதை வழியாக எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். சிறியோர் முதல் பெரியோர் வரை உன்னத ஆவியானவர் எங்களோடு கூட செயலாற்றி எங்களை மாற்றி அமைக்குமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். இதற்கு பிறகு இந்த புனித நாட்களிலே புனிதமாக வாழ்ந்து உடைய திரு பெயரை பெருமைப்படுத்தும் அளவுக்கு எங்களை மாற்றி அமைக்குமாறு எங்களையே உடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து வேண்டுகின்றோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டி உமது ஆசிரை பெற்றுக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது, அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திருவிழித்திலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். Matthew chapter 7 verses 1. Do not judge others so that God will not judge you. இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்விலும் சரி அடுத்த வாழ்விலும் சரி இந்த முதல் நிலையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்னவென்றால், நாம் எப்போதும் யாரையுமே தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலை நமக்கு இல்லை. ஏனெனில் நம்மை தீர்ப்பு சொல்வதற்கு இறைவன் ஒருவர் இருக்கின்றார். ஆகவே நம்ம வாழ்க்கையில யாருடைய தவறுகளையும் நாம் கண்டுபிடித்து அவைகளை சுட்டி காட்டி பேசாமல், ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையில மரித்திருக்கின்றார் என்ற எண்ணத்தை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தவறுகளை உணர்ந்து நம்ம தவறுகளை அறிக்கையிடுகிறவர்களாக மாறுவதற்கு இந்த முதல் நிலை நம்மை அழைக்கின்றது. ஆகவே நாம் நம்முடைய தவறுகளை உணர்வோம். அடுத்தவருடைய தவறுகளை நினைவில் கொள்ளாமல், அதை கேட்காமல் நம்ம தவறுகளை நினைத்து இறைவனிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமாக. செபிப்போம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் வாழ்விலே நாங்கள் செய்திருக்கிற அனைத்து தவறுகளுக்காக மனம் வருந்துகிறோம். எவரையாவது நாங்கள் அநியாயமாக தீர்ப்பிட்டிருந்தால் ஆண்டவரே நீ தாமே எங்களை மன்னிக்குமாறு நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எவரையாவது நாங்கள் தவறாக பேசி இருந்தால் எங்களை மன்னிக்குமாறு நோக்கி மன்றாடுகிறோம். இறைவனி தாமே எங்கள் அனைவரோடு கூட இருந்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். தாலா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாறா துயரில் துடிக்க வைத்தார். தாலா சிலுவை சுமக்க வைத்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்தப்படுகின்றன.
திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதேண்டால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவாக்கினர் எசையா எழுதின நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 53, இறைவாக்கு 4 வாசிப்போம். But he endured the suffering that should have been ours, the pain that we should have borne. All the while we thought that his suffering was punishment sent by God. The word of the Lord. Thanks be to God. கிறிஸ்துவில் அன்பான இறைமக்களே, இயேசு சிலுவை மரத்தை சுமக்கவில்லை, மாறாக நம்முடைய தவறுகளை தான் சுமந்தேன் என்று சொல்லுகின்றார். உங்கள் நோய்களை சுமந்தேன், உங்கள் துக்கங்களை சுமந்தேன், உங்களுடைய கஷ்டங்களை நான் சுமந்தேன். உங்க மேல விழ வேண்டிய பாரங்கள் என் மேல் விழுந்தது, ஏனெனில் இவைகளில் நீங்க சிக்கி தவிக்க கூடாது என்ற காரணத்தினால் நான் இதை சுமந்தேன் என்று இந்த 2ஆம் நிலையிலே குறிப்பிடுகின்றார். ஆக நாம் சுமக்க காரணம் என்ன? இந்த சிலுவையை நாம் உணராமல் இருக்கின்றோம். ஏன் இவர் சிலுவை சுமந்தார், யாருக்காக சுமந்தார் என்ற ஒரு மனநிலை நாம் உணராமல் வெறும் சிலுவை பார்க்கிறோமே தவிர அந்த உணர்வுகள் நமக்குள் இல்லாமல் போனதினால் இன்றைக்கும் நாம் பல துன்பங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக நம் வாழ்வில் இருக்கிற துன்பங்கள் நம்மிலிருந்து விலக வேண்டும் என்றால் சிலுவையை பார்ப்போம். சிலுவையிலிருந்து மீட்பு நமக்கு நிச்சயம் உண்டு என்பதை உணர்ந்து சிலுவை நோக்கி பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் செய்த தவறுகளுக்காக அந்த சிலுவை சுமந்தீர் என்று நாங்கள் உணர்கின்றோம். இறைவன் இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொரு தவறுகளை மன்னித்து இனி தீமை செய்யாமல் நாங்கள் சுமந்து செல்லாமல் சுமைகளை இறக்கி உம்மை நோக்கி பயணம் செய்ய எங்களுக்கு அருள் ஞானத்தை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. விழு நீர் சிலுவையின் பலுவோடு மீண்டும் எழுந்தி தூயர்களின் நினைவோடு. விழு நீர் சிலுவையின் பலுவோடு எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. 3ஆம் நிலை, இயேசு பாரமான சிலுவையை சுமக்க முடியாமல் கீழே விழுகின்றார். திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எசாயா 53ஆம் அதிகாரம் 7வது இறைவாக்கியம். He was treated harshly, but endured it humbly. He never said a word. Like a lamb about to be slaughtered, like a sheep about to be sheared, he never said a word. இயேசுவில் அன்பானவர்களே, சிலுவையை சுமக்கும் போது அவர் விழுந்தார் என்றால் பொருள் என்ன? அவர் வாய் திறவாமல் அமைதியோடு சத்தமிடாமல் பாரத்தை முழுவதுமாக தன் உடலில் ஏற்றுக்கொண்டார். காரணம் நாம் அனைவருக்காக தான். நம்முடைய வாழ்க்கையில செய்த தவறுகளை திரும்பவும் செய்து நாம் பாவிகளாகவே இருக்கின்றோம். அதுதான் அவர் மேல் மீண்டுமாக சுமத்தப்படுகிற சுமையாய் மாறுகின்றது. ஆகவே இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் வாழ வேண்டும். இயேசு சிலுவை சுமக்கும் போது விழுந்தார் என்றால் பொருள் என்ன? பாரங்கள் அதிகரிக்கப்பட்டன. யாருடைய பாரங்கள்? நம்முடைய பாரங்கள். அந்த சிலுவை மரத்தின் பாரங்கள் அல்ல, நம்முடைய பாவத்தின் பாரங்கள். ஆக அவர் அமிழ்த்துகின்றன. இன்றும் நாம் சிலுவையிலே இயேசுவை நம்முடைய தவறுகளின் வழியாக அவரை வீழ செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து இனிவரும் காலத்திலாவது நான் திரும்ப திரும்ப செய்ததையே செய்ய மாட்டேன் என்று ஒரு தீர்மானிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். செபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய வீழ்ச்சியானது எங்கள் வாழ்க்கையில எழுதலை காட்டுகிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்கிற தவறுகளை
எங்கள் நினைவுக்கு நீர் கொண்டு வருகின்றீர். அவைகளுக்காக நாங்கள் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் செய்ததையே திரும்ப திரும்ப செய்து வீழ்ச்சி அடையாமல் எழுந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அர்ப்பணிக்கின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் நித்தியிலை பாறுதல் அடைவார்களாக. ஆமென். ஆங்கிட உன்னார் துயருற்றி உம்மை தாங்கிய அன்னை துயருற்றார். தாங்கிட உன்னார் துயருற்றி எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர். எனக்காக இடப்பட வந்தீர். எனக்காக. நான்காம் நிலை, இயேசுவை தன் தாய் அன்னை மரியாள் சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதேண்டால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 14 இறைவாக்கு 27-28 வாசிக்க கேட்போம். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்திலிருந்து ஒரு பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரே இறைவாக்கினரை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிக பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்க நற்செய்தி. இயேசுவில் அன்பான இறை மக்களை, இன்றைக்கு ஆண்டவர் இந்த நான்காம் நிலையில உறவுகளை பற்றி குறிப்பிடுகின்றார். அதாவது என்ன உறவுகள்? பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவுகள். இன்றைக்கு குடும்பங்களிலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் விரிசல்கள் நிறைய இருக்கின்றன. ஆக இந்த விரிசல்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில தீய ஆவி கொண்டு வருகின்ற ஒரு செயல்பாடு. கணவன் மனைவி புரிந்து கொள்ள முடியாது, மனைவி கணவனை புரிந்து கொள்ள முடியாது, சில நேரங்களில் பிள்ளைங்க பெற்றோரை புரிந்து கொள்ள முடியாது, சில நேரங்களில் மாமியார் மருமகள்கள் புரிந்து கொள்ள முடியாது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நபர்களை நாம் சொல்லுவோம். இது நபருடைய செயல்பாடு அல்ல, மாறாக தீய ஆவியின் செயல்பாடு. ஏன் என்று பார்க்கும்போது இங்க பாருங்க, தூய மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் பாரத்தினால் விழுந்து கிடக்கின்றார். தூரத்தில் இருக்கிற அவருடைய கண்கள் பேசுகிறது. அம்மா இங்கிருந்து மகனே அப்படின்ற அழைக்கிற ஒரு சத்தம் அவர் காதில் கேட்கிறது. அவர் திரும்பி பார்க்கின்றார். அன்னை மரியாளின் முகம் தெரிகிறது. அங்கிருந்து அவர் சொல்லுகிறார், அம்மா கவலைப்படாதீங்க. அம்மா இங்கிருந்து அவங்க சொல்றாங்க, நான் கூடவே இருக்கேன்பா. அந்த உறவுகள் பாருங்க, கண்களில் பேசுகிற உறவுகள். இது எப்போது வரும் என்றால் இருவருக்கும் ஏற்படுகின்ற ஒரு நெருக்கத்திலே வரக்கூடியது. இந்த நான்காம் நிலையில குடும்ப உறவுகளில ஒரு நெருக்கமான உறவுகள் இருந்தால் ஒழிய அவர்களால் அமைதியாக ஒற்றுமையாக வாழ முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு இறைவாக்கா இருந்தவர் மனிதனாக தோன்றினார் என்று யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஆக இவரும் இறைவாக்குதான். தாய் மரியாள் பார்க்கும்போது எபிரேய மொழியில் எழுதப்பட்ட விவிலியத்தை படித்து படித்து தன் உள்ளத்திலே வார்த்தைக்காகவே அடிமை என்று வாழ்ந்தவர். ஆகவேதான் அவங்க இருவருக்குள்ளும் அந்த நெருக்கம் ஏற்படுகிறது. இதே போல இன்றைக்கு குடும்பங்களில விவிலியத்தை வாசித்து ஜெபிக்கவில்லை என்றால் அந்த குடும்ப உறவுகள் விரிசல் அடையும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். நல்லது சொன்னா கூட அது கெட்டதா தான் தோணும். ஏனெனில் அங்கு ஜப உறவுகள் இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை, இறைவாக்கு உள்ளத்தில் இல்லை. ஆகவே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போய்விடும். ஆகவே இந்த நான்காம் நிலையில ஒரு நல்ல குடும்ப உறவுகள் உருவாக்க ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்கள் குடும்ப உறவுகளை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் வாழக்கூடியவர்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் மாமியார் என்று கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்று வாழக்கூடிய குடும்பங்களிலே உடைய ஜெபமும் உடைய வாக்கும் அதிகரிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவை எங்குண்டோ
அங்க ஒற்றுமையும் புரிந்து கொள்ளுதலும் உண்டு என்று நீர் உரைக்கிற வாக்கின்படியே நாங்கள் உம்முடைய வாக்குகளை கற்றறிந்து தினந்தோறும் குடும்ப ஜெபத்தை செய்து அதில் விழுத்தை வாசித்து அதற்கேற்றவாறு வாழக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு வழங்குமாறு உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். முடியா நிலையாளே சீமோன் வருந்தின தன்னை உம்மோடு மறுத்திட முடியா நிலையாளே எனக்காக இறைவா இடப்பட வந்தே இடப்பட வந்தே எனக்காக. ஐந்தாம் நிலை, இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்க வருகின்றார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதேனால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் இறை வாக்கு 32 வாசிப்போம். As they went out, they came upon a man from Cyrene named Simon. They compelled this man to carry his cross. The word of the Lord. Thanks be to God. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஒருவர் பாரத்தை ஒருவர் எவ்வாறு சுமப்பது என்பதுதான் இந்த ஐந்தாம் நிலையில நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். நம்ம கண்களுக்கு முன்பாக துன்பப்படுகிறவர்களை கண்டும் ஐயோ பாவம் சொல்லி போறதுக்காக நம்மை அழைக்கவில்லை, நம்மால் இயன்றதை உதவக்கூடியதாக கொடுக்கின்றார். தொடக்கத்தில் சீமோன் மறுத்தாலும் ஆனால் இயேசுவோடு பயணம் செய்யும் போது அவர் இயேசுவை புரிந்து கொண்டார், நன்றாக புரிந்து கொண்டார். ஆகவேதான் போர் செயலிடத்தில் ஏன் அவரை அடிக்கிறீர்கள் என்று துணிந்து கேட்கின்றார். ஒரு பாவம் செய்யாதவரை ஏன் அடிக்கின்றீர்கள்? ஆக தொடக்கத்தில் வரும்போது மறுதளித்தாலும் ஆனால் பயணம் செய்யும் போது இயேசுவை புரிந்து கொண்டார். ஆக நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கு உதவி செய்கிற குணம் எப்போ வரும்னு சொன்னா, இயேசுவோடு பயணம் செய்யும் போது, இயேசுவை புரிந்து கொள்ளும் போது, அந்த இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் முகதாட்சியம் இல்லாமல், மொழி என்று பாராமல், இனம் என்று பாராமல், அனைவருக்குமே பெரியவர்கள் என்று பாராமல், சிறியவர்கள் என்று பாராமல், பணக்கார இல்லாமல், ஏழை இல்லாமல் எல்லாருக்குமே நம்மால் இயன்றதை செய்கிற அந்த குணம் நமக்குள் தானாகவே வந்துவிடும். ஏனெனில் இயேசுவோடு பயணம் செய்வோம். ஆகவே இந்த ஐந்தாம் நிலையில நாம் இயேசுவோடு பயணம் செய்வோம். அப்போது நம்மால் இயன்றதை, நம்மிடத்தில் இருக்கிறதை கொடுக்கின்ற அந்த குணம் நம்ம கிட்ட தானா வந்துடும். ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, எங்க வாழ்க்கையில எங்களுடையது, என்னுடையது, நான் ஏன் கொடுக்கணும் என்றெல்லாம் யோசிக்கிற மனநிலை எங்களிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அவைகளை நீர் மாற்றி அருளும். நாங்கள் உமோடு பயணம் செய்யும்போது எங்களுக்குரியதெல்லாம் நாங்கள் பிறருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை, எண்ணத்தை எங்களுக்கு உருவாக்குவீராக. நாங்கள் எப்போதும் உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். நீலையாய் பதிந்தது வதனம், அன்பின் நீலையாய் மாதின் சிறு துணியில், நீலையாய் பதிந்தது வதனம், எனக்காக இறைவா இடப்பட வந்தே, இடப்பட வந்தே எனக்காக. ஆறாம் நிலை, வெரோனிக்கால் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதேண்டால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எஸ்ஐயா 53ஆம் அதிகாரம் இறை வாக்குகள் நாம். My servant grew up in the Lord's presence, like a tender green shoot, like a root in dry ground. There was nothing beautiful or majestic about his appearance, nothing to attract us to him. He was despised and rejected,
a man of sorrows, acquainted with deepest grief, we turned our backs on him and looked the other way. He was despised, and we did not care. The word of the Lord. Thanks be to God. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த 53 என்ன சொல்லுகிறது என்றால், நாம் பார்க்கும்போது அவர் அழகை இழந்திருந்தார், துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், ஏனெனில் சுமைகள் சுமத்தப்பட்டிருந்தது. ஆக இன்றைக்கு இந்த சுமைகளை காண்பதற்கே நம்மை கடவுள் உருவாக்கி இருக்கின்றார். எவ்வாறு வெரோனிக்கம்மாள் இயேசுவின் முகத்தை பார்க்கும்போது அவர் முகத்தில் இருந்த அந்த வாடி போனது, சோர்ந்து போனது, சக்தி இழந்தது எல்லாம் அந்த முகத்திலே தெரிந்தது. ஆகவே அவரால் பார்த்து இருக்க முடியவில்லை, விரைந்து ஓடினார். அவருடைய பலன், அவருடைய முகம் அந்த துணியில் பதிந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? பிறர் முகங்களை பார்க்கும்போது தவறாக சித்தரிக்கிற நாம், அவர்கள் உள்ளத்திலே எத்தனை துன்பங்கள் இருக்கிறது என்று அறிகிற ஒரு அறிவுக்காக நாம் மன்றாட வேண்டும். ஏனெனில் பூமியில இன்றைக்கு ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது. யாருமே நான் சுகமா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆக ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆராய்கிற ஒரு குணம் எப்போ வரும்னு சொன்னா, இயேசுவின் முகத்தை பார்க்கும் போதுதான். அதை பார்க்கும்போது அக்கம் பக்கம் என்ன இருக்கிறது என்று யோசிக்கவே தோணாது. வெரோனிக்கால் படைவீரரை பற்றி கவலைப்படவில்லை, யாரை பற்றியும் கவலைப்படவில்லை, இயேசுவின் முகத்தை பார்த்து பயணம் செய்தார். அது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் முகத்தை பார்ப்போம். நம்மால் இயன்ற நன்மைகளை பலருக்கு நாம் இயேசுவின் பெயரால் செய்வோம். அது நம்ம வாழ்க்கையில் ஆசிரியை கொண்டு வரும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, எங்கள் வாழ்க்கையில நாங்க உதவி செய்யக்கூடிய சூழல் வந்த போதும் நாங்க மறுத்த நாளுக்காக, நேரத்துக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னித்தருளும். எங்களால் இயன்றதை நாங்க செய்து நன்மை உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு அருள்தார். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அர்ப்பணிக்கின்றோம் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். பரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததினால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததினால் எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக. ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை மீண்டும் விழுகின்றார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24வது வாக்கியம் வாசிப்போம். ನಾನು ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಗೋಧಿ ಕಾಳುಗಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಸಾಯುವುದಕ್ಕೆ ಅದು ಒಟ್ಟಿಯಾಗಿ ಉಳಿಯುತ್ತದೆ, ಅದು ಸತ್ತರೆ ಮಾತ್ರ ಸಮಾಧಿಯಾದ ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ದೇವರ ವಾಕ್ಯವಿದು. தேவரே, நினைவே குற்றநத்தி சல்லந்தி. இயேசுவில் அன்பான இறை மக்களே, இறைவாக்கு பாருங்க. கோதுமை என்பது மண்ணில் விழ வேண்டும். எத்தனை கோதுமை போடுவாங்க? 1 2 கூட போட்டு பாருங்க. அந்த ஒரு கோதுமை விழுந்த உடனே அது மரமாக மாறி பல கோதுமைகளை கொடுக்கின்றது. ஆக இந்த 2வது வீழ்ச்சி என்ன சொல்லுகின்றது? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விழும்போது அவன் எழுகின்றான். எப்படி எழுகின்றான்? பாவத்தில் விழுகின்றான், பரிசுத்தமாக எழுகின்றான். எழும்போது பலருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றம் பெறுகின்றான். 7ஆம் நிலை கற்றுக் கொடுக்கிற பாடம், நாம் பலருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாகவும் கிறிஸ்து இயேசுவுக்கு வளரக்கூடிய ஒரு மரமாகவும் அது பலருக்கு பயனுள்ளதாகவும் மாற்றம் பெற அழைக்கின்றார். ஆகவே நாம் யோசிப்போம், நான் பலருக்கு பயனுள்ளவனாயிருக்கிறேனா இல்லை என்னைக்கே பயனற்றவனாயிருக்கிறேன்?
சிந்தித்து பலருக்கு பயனுள்ளவர்களாய் மாற்றம் பெற ஒரு கோதுமை போல நாமும் மாற அர்ப்பணிப்போம். அன்பு தந்தை இறைவா, நீர் உண்டாக்கின கோதுமை எவ்வாறு நிலத்தில் விழுந்து மரமாகி அது எங்களுக்கு உணவாக மாறுகிறதோ அது போல எங்கள் வாழ்க்கையிலே பூமியிலே நாங்கள் இருக்கும் காலம் வரை பலருக்கு உமது வழிகளை காண்பிக்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் சிந்தனை மாறட்டும், எங்கள் வாய்ச்சொல் மாறட்டும், எங்கள் செயல் மாறட்டும். இவைகளின் வழியாக மக்களுக்கு நாங்கள் நன்மைகளை செய்ய எங்களை மாற்றி அமைக்குமாறு உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அர்ப்பணிக்கின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் மரித்த தயவாயிரம். ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். விழு நீர் பெருகிய மகளிருக்கு அன்பு மொழி நீ நல்கி வழி தொடர்ந்தே. விழு நீர் பெருகிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இழப்பட வந்தே. எனக்காக இழப்பட வந்தே. எனக்காக. எட்டாம் நிலை, எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதேதான் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 27-28 வாக்கியங்களை வாசிப்போம். A large crowd of people followed him. Among them were some women who were weeping and wailing for him. Jesus turned and told them, "Women of Jerusalem, don't cry for me, but for yourselves and your children." The gospel of the Lord. Thanks be to God. இயேசுவில் அன்பானவர்களே, இந்த எட்டாம் நிலையில இயேசு சுமையை மறந்தார் அழுகின்ற பெண்களுக்கு ஆறுதல் கூறு. என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. இன்னைக்கு குடும்பங்களில விரிசலுக்கு காரணம் என்னன்னா, பெண்கள் செபிப்பது குறைவு. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற பெண்கள், இந்த பெண்கள் வீட்டில தனிமையாக 1 மணி நேரமாவது தங்க வீட்டில் உள்ள கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு எல்லாருக்குமே ஜெபிக்க வேண்டும். இதான் ஆண்டவர் சொல்றார். எனக்காக நீங்க அழுகிறதுனால் பிரயோஜனம் இல்லை, மாறாக உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுது ஜெபிங்க. எவ்வாறு ஆறுதல் கூறுகிறார் ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஜெபம் இல்லை என்றால் அந்த குடும்பம் சிதறி போயிடும். ஆக கூடி ஜெபிக்கிற குடும்பம் அநேகருக்கு சான்று பகர்கிற குடும்பமாக மாறும். நீங்களும் உங்க வீட்டில கூடி ஜெபிக்க நேரத்தை உண்டாக்குங்கள். உங்க பிள்ளைக்கு, உங்களுக்கு, எல்லாருக்காக ஜெபிக்கிற ஒரு குடும்பம் உருவாக்குங்கள். ஒவ்வொரு வீடும் ஜெப வீடு என்று அழைக்கிற அந்த தருணம் வந்தால் ஒழிய அந்த வீட்டில நிலையான அமைதியை காண இயலாது. ஆகவே நம்ம வீட்டுக்கு அமைதி வேண்டும், ஒற்றுமை வேண்டும். எப்போதும் நாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா கூடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் மிக அவசியம். இது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் குடும்பங்களிலே உருவாகிறது போல அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களும், குறிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் இருக்கணும்னு நீ விரும்பினீர் ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்ற அந்த அனுபவத்தை ஒவ்வொரு பெண்களுக்கும் நீ தருவீராக. இறைவனி தாமே எங்களை திருக்குடும்ப ஜெபிக்கிற குடும்பங்களாக மாற்றி அமைக்க உம்மை நோக்கி வேண்டுகிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை திருக்குடும்பங்களாக மாற்றுமாறு எங்கள் குடும்பங்களை அர்ப்பணித்து இயேசுவின் பெயரால் வேண்டுகிறோம் பிதாவே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். மூன்றாம் முறையாய் நீ வீழ்ச்சி கால் ஊன்றி நடந்திட நிலை தளர்ந்தே. மூன்றாம் முறையாய் நீ வீழ்ந்தே. எனக்காக இறைவா எனக்காக இடப்பட
ஈனப்பட வந்தே எனக்காக. 9ஆம் நிலை, இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே நாள் சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீண்டு ரட்சித்தீர். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். But some seeds fell in good soil, and the plants produced corn. Some produced 100 grains, others 60, and others 30. The word of the Lord. Thanks be to God. இந்த 9ஆம் நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அவர் 3ஆம் முறை விழுந்தார் என்றால் எதை தியானிக்கின்றது? ஒரு விதையானது நிலத்தில் விழுந்தால் ஒழிய அது பலன் அளிக்காது. விதை என்பது எது? இறைவாக்கு. ஒரு மனிதனுக்குள்ளே இறைவாக்கு இருக்கும்போது அவன் விழுந்தாலும் எழுந்து கொண்டிருப்பான். உங்களுக்குள்ளே கடவுளுடைய வாக்கு இல்லை என்றால் நாம் எழ முடியாது. ஆகவேதான் விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது 30, 60, 100 பலன் கொடுக்க ஆரம்பித்தது. வளர்ச்சியை காட்டுகிறது. வளருதல், கிறிஸ்துக்குள் வளர்தல். ஆக நம்ம வாழ்க்கையில பல துன்பங்கள் நம்மை சூழ்ந்து நம்மை தாக்கினாலும் அந்த துன்பங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நமக்கு இறைவாக்கு மிக அவசியம். விதை என்றால் வார்த்தை. ஆக இறைவனுடைய வார்த்தை நம்ம உள்ளத்திலே விழும்போது நம்மை எத்தனை சுமைகள் தாக்கினாலும், பண கஷ்டம், பொருள் கஷ்டம், குடும்ப கஷ்டம், மன கஷ்டம், இப்படி பல கஷ்டங்கள், நோய் கஷ்டங்கள், மருந்து கஷ்டங்கள், இது கஷ்டம், அந்த கஷ்டம், எந்த கஷ்டம் நம்மை அணுகினாலும் இறைவாக்கு நமக்குள்ளே அதிகரிக்க அதிகரிக்க நாம் எல்லாவற்றிலிருந்து விடுபடுவோம் என்று இந்த 9ஆம் நிலை கற்றுக் கொடுக்கிறது. இறைவாக்கை அறிவோம், இறைவாக்குக்காக வாழ்வோம். மன்றாடுவோமா. அன்பு தந்தை இறைவா, எங்க குடும்ப உறவுகளிலே நாங்கள் நம்முடைய வாக்குகளை அனுதினமும் பேசக்கூடிய ஒரு ஆற்றலை எங்களுக்கு தாரும். மீதி நேரங்களிலும், படிப்பு முடிந்த நேரத்திலும், வேலை முடிந்த நேரத்திலும், எல்லா வேலை முடிந்த நேரத்திலும் நாங்கள் அமர்ந்து குடும்பத்தில இறைவாக்கை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த ஒரு பகிர்வு அனுபவத்தை எங்கள் குடும்பங்களில் எழுப்புவீராக. நாங்கள் அனைவருமே இறைவாக்கை பேசி இறை குடும்பங்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அர்ப்பணிக்கின்றோம் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். ஆமென். உடைகளை களைந்திட உம்மை தந்தி, இரத்த மடைகள் தீரந்திட மெய் சிந்தி. உடைகள் களைந்திட உம்மை தந்தி, எனக்காக இறைவா இடப்பட வந்தே, இடப்பட வந்தே எனக்காக. 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடைகளை கலைக்கின்றார்கள். திவ்யேசுவே, மயராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே நாள் சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீண்டு ரட்சித்தீர். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 35வது வாக்கியம். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசுவின் ஆடைகளை கலைத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய ஆடையானது தையல் மிஷினால் தைக்கப்பட்டதல்ல, நெய்யப்பட்டது. ஒரே ஆடை, உடுப்பு, எல்லாம் ஒரே துணியில உடுப்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு உடை. என் அன்பு மக்களே, இந்த உடை எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது மனிதனுடைய அவமானங்களை கவரக்கூடியது. அதாவது அதை முற்றிலும் கவர்ந்து நம்மை மக்கள் மத்தியில ஒரு நல்லவர்களாக காட்டக்கூடியது. அதாவது உடை எப்போது நமக்கு கிடைக்கின்றது? ஒன்று, நாம் உடுத்துகின்ற உடை. 2, கடவுள் நம்மை உடுத்துகின்றார். ஆக எப்போது கடவுள் உடுத்துகிற உடை நம்மில் இருக்கிறதோ அப்பொழுது நாம் அவமானப்படாமல் இருப்போம்.
நாம் உடுத்துகிற உடையிலே நாம் வாழும்போது பாருங்க, அவமானம், நிந்தை, ஏச்சு பேச்சு, பழி சொல், முன்ன ஒண்ணு பின்னால ஒண்ணு, இப்படி பல சொற்களை நாம் பார்க்கின்றோம். ஏன் தெரியுமா? கடவுள் கொடுத்த உடைகளை நாம் இழக்கின்றோம். இது எப்போது கொடுக்கின்றார்? திருமுழுக்கின் வழியாக வெண்வஸ்திரத்தை வழங்குகின்றார். அங்குதான் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. குருவானவர் தந்தை மகன் தூய ஆவி பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லும் போது நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, புதிய ஆடை கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, புது நன்மையில இயேசு உள்ளே வருகின்றார், அது ஒரு புதிய ஆடை. மூன்றாவது, உறுதி பூசல், தூய ஆவியானவர் வருகின்றார். ஆக இந்த ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி பூசல் மூன்றுமே நம்மை ஒரு தூய ஆடையினால் உடுத்தப்படுகிறது. அதை நாம் தவறுகளினால் இழந்து அவமானப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த 10ஆம் நிலையில ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் அவமானப்பட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க அவமானப்படக்கூடாது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஞானஸ்தானத்தையும் புது நன்மையும் உறுதி பூசலையும் நாம புதுப்பிப்போம். இனிமேல் நான் தவறுள்ளவனாய் வாழாமல் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மீக ஆடையை பாதுகாத்துக் கொள்வேன் என்று அர்ப்பணிப்போம். மன்றாடுமாக அன்பு தந்தை இறைவா, எங்க வாழ்க்கையிலே நீங்க கொடுத்த தூய்மையின் ஆடையை நாங்கள் இழந்து பல நேரங்களிலே, வீடுகளிலே, வெளியில, பல இடங்களிலே அவமானப்பட்டு வாழ்ந்து இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களை மன்னிப்பீராக. நாங்கள் அவமானப்படக்கூடாது என்று நீர் அன்றைக்கு அவமானப்பட்டீர். நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள்தார். இறைவன் நீர் எங்களை காக்குமாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக அர்ப்பணிக்கின்றோம் பிதாவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த ஆன்மாக்கள் நித்திய இலை பாறுதல் அடைவார்களாக. ஆமென். பொங்கிய உதரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக இடப்பட வந்தீர் எனக்காக. 11ஆம் நிலை, இயேசுவை சிலுவையில் ஆணிகளால் அறைகின்றார்கள். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே நாள் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 22:16 வாக்கியம். A gang of evil men is round me. Like a pack of dogs, they close in on me. They tear my hands and feet. The word of the Lord. Thanks be to God. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த 11ஆம் நிலையில இயேசுவை சிலுவையிலே ஆணிகள் அடைந்தார்கள் என்று தியானிக்கிறோமே தவிர ஏன் அறைந்தார்கள் என்று நாம் மறந்து போய்விடுகிறோம். பாருங்க, இயேசுவின் தலையிலே முட்கள் இருக்கிறது. ஏன் தெரியுமா? சிந்தனையெல்லாம் தூய்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சிரசிலே முட்கள். கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? நம்முடைய கரங்கள் இனிமேல் தீமை செய்து தவறு செய்கிறவர்களாய் வாழக்கூடாது. நாம் அனைவருமே நம்மை சூழ்ந்துள்ள எதிராளிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். தாவீது சொல்றார் பாருங்க, என்னை எதிராளிகள் சூழ்ந்து கொண்டார்கள், ஆனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். ஆக இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கின்ற தீமைகளை அகற்றினால் நம்ம கைட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக இந்த கரங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளணும். கால்களில் ஆணிகள். ஏன்? நம்முடைய பாதைகள் இயேசுவை நோக்கி பயணிக்க, உலகை நோக்கி அல்ல, அந்தஸ்துகளை நோக்கி அல்ல, உயர்வுகளை நோக்கி அல்ல, இயேசுவின் பாதைகள், உண்மையின் பாதை, அது நேர்மையின் பாதை. ஆக இந்த பாதை என்பது உண்மையாக வாழ அவர் கால்களிலே ஆணிகள் அடித்து நம்முடைய பாதைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள அழைக்கின்றார். இதயத்தில் ஆணி அவர் ஈட்டியால் குத்தப்பட்டது. ஏன்? அந்த இதயத்தில் இருந்த கடைசி துளி ரத்தம் அந்த குத்தப்பட்டவன் மேல் கண்களில் விழுந்தவுடனே அவனுடைய ஒரு கண் குருடனாய் இருந்தவன் பார்வை பெற தொடங்கினார். பாருங்க, அவரை குத்தினவனுக்கு கூட அவர் இதயத்தில் இரக்கம். ஏன் தெரியுமா? நமக்கு பல எதிராளிகள் எழும்பலாம், நாம அவர்களை எதிராளிகளா காணக்கூடாது என்று ஆண்டவர். இதுதான் இதயத்திலே குத்தப்பட்டதுக்கான அடையாளம்.
ஆக நம்ம கண்களிலே ஒரு எதிராளி கூட இருக்கக்கூடாது, ஒரு எதிராளி கூட இருக்கக்கூடாது. ஆக இதுதான் ஆண்டுடைய இந்த 11ஆம் நிலை கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே நாம் செய்த தவறுகளுக்கு மனம் வருந்துவோமாக, மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவைகளை நீர் நினைவு கூர்ந்து பாரும். நாங்கள் இரக்கமற்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம், கோபத்தில் வாழ்ந்திருக்கின்றோம், அதன் வழியாக பிறர் உள்ளங்களை நாங்கள் வேதனைப்படுத்தியிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் மன்னிப்புக்காக மன்றாடுகிறோம். எங்களுடைய இதயங்களையும் நாங்கள் தயார்படுத்தி இனிமேல் நாங்கள் இரக்கமுள்ளவர்களாகவே எதிராளிகளுக்கு கூட நல்லது செய்கின்ற ஒரு குணத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். நன்றி ஆண்டவரே. எங்க கரங்களிலே, எங்க கால்களிலே, எங்க சிந்தனைகளிலே, எங்க வாய் சொற்களிலே நாங்கள் செய்த தவறுகளுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்களை தூய்மையாக்கி அனைத்தும் உமது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய உறுப்புகளாக எங்களை மாற்றுவீராக. எங்க குடும்ப உறுப்புகள் அனைத்து உமக்குரியதாய் மாறட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அர்ப்பணிக்கின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. இன்னுயிரகன்றது உம்மை வீட்டு பூமி இருளினில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உம்மை வீட்டு எனக்காக இறைவா இடர்பட வந்தீர், இடர்பட வந்தீர் எனக்காக. 12ஆம் நிலை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தன்னுடைய உயிரை துறக்கின்றார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 45 50 வரைக்கும் உள்ள வாக்கியங்களை வாசிப்போம். From noon on, darkness came over the whole land until 3 in the afternoon. And about 3 o'clock, Jesus cried out with a loud voice, Eli, Eli, lema sabachthani, what is that is, my God, why have you forsaken me? When some of the bystanders heard it, they said, this man is crying for Elijah. At once one of them ran and got a sponge filled with the sour wine, put it on a stick and gave it to him to drink. But the others said, wait, let us see whether Elijah will come to save him. Then Jesus cried out again with a loud voice and breathed his last. This is The word of the Lord. Thanks be to God. இயேசுவில் அன்பானவர்களே, இந்த 12ஆம் நிலையில இயேசு தன் உடலில் இருந்து உயிர் பிரிகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அவர் என்ன சொன்னார்? எலோஹி எலோஹி, என் தந்தையே என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டேன். நண்பரே மக்களே, இது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில துன்பம்னு வரும்போது நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஜெபிக்கின்ற அனுபவம். ஆக இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக, அநேகருக்கு தாகம் உள்ளவர்களாக, அநேக ஆன்மாக்கள் மேல் தாகம் உள்ளவர்களாக, நம்முடைய உறவுகளிலே அன்புறவு கொண்டவர்களாக, நாம் ஒப்பு கொடுக்கின்றவர்களாக மாற்றம் பெற இந்த இறுதி நேரத்தில் ஆண்டவர் கற்றுத்தருகின்றார். ஆக அவர் உயிர் விடும்போது பாருங்க, எந்த அளவுக்கு நமக்காக உயிர் விட்டார் என்ற ஒரு சூழலை நாம் இங்கு அறிந்து கொள்கின்றோம். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன தவறு செய்திருந்தாலும் நம்ம உயிர் பிரியும் என்றால் அது பிதாவிடத்தில் செல்ல வேண்டும். இன்று மரணம் வந்தால் என் உயிர் எங்க போகும்? என்னைக்காவது நாம நினைச்சிருக்கோமா? அப்படி நினைச்சா பரலோகம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா போகுமா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார், உன்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரியும் போது அந்த உயிர்
விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். லாசர் இறந்தான், வானதூதர் வந்து அவன் உயிரை எடுத்து சென்றார். செல்வந்தன் இறந்தான், அவன் பாதாளத்தில் சென்று வேதனைப்பட்டான். நண்பரே மக்களே, இருவருக்குள்ள வேறுபாடு என்ன? அவர்களுடைய செயலுக்கேற்றபடிதான் அந்த உயிர் எங்கு போகும் என்று நிர்ணயிக்கப்படும். நம்ம செயல்கள் எவ்வாறு இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட செயல் செய்கிறோம்? நல்ல செயல்களா, கெட்டவைகளா? திருப்பலி அறிவுகள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்களை செய்து அங்க சொல்லிட்டு வெளியே வந்து எத்தனை பேர் பாவங்களை செய்கிறோம்? ஆக இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும், மனிதனின் உயிர் எப்போது வேணாலும் உடனே வெளியே போகும். நாம தயாராக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆக தயார் என்றால் பொருள் என்ன? தினந்தோறும் வாக்குகளை அறிந்து நம்மையும் நம் உயிரையும் காத்து மரணம் வரும்போது அந்த உயிரை பிதாவிடத்தில் அர்ப்பணிக்கின்ற அந்த அனுபவம் நமக்கு தேவை. அன்றாடுவோமா? அன்பு தந்தை இறைவா, நீர் எவ்வாறு தன்னுடைய உயிரை எங்களுக்காக கொடுத்து விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்தீரோ, அதுபோல பூமியிலே நாங்கள் வாழ்கிற வரைக்கும் எங்களை தூய்மையான வாழ்விலை பாதுகாத்துக் கொண்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து அந்த செயல்கள் அனைத்தும் விண்ணகத்தை நோக்கி பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் இறந்த பிறகு எங்கள் செயல்கள் எங்களை பின்தொடரும் என்று சொன்னீர். ஆகவே நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் செயல்கள் மாறட்டும், எங்கள் பேச்சு மாறட்டும், எங்கள் சிந்தனை மாறட்டும், எங்கள் நடை உடை மாறட்டும். எங்களை மாற்றி உமக்குரிய மக்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து உம்மை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு வழங்கும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அர்ப்பணிக்கின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். துயருற்று துடித்தால் உள்ளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து துயருற்று துடித்தார் உள்ளம் நொந்து எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தே இடப்பட வந்தே எனக்காக. 13ஆம் நிலை, இயேசுவின் உடலை அன்னை மரியாளின் மடியில் சுமத்துகின்றார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 34 35 வரைக்கும் உள்ள வாக்கியங்களை வாசிப்போம். Simon blessed them and said to Mary, his mother, "This child is chosen by God for the destruction and the salvation of many in Israel. He will be a sign from God, which many people will speak against, and so reveal their secret thoughts. And sorrow, like a sharp sword, will break your own heart." The words of the Lord. Thanks be to God. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைக்கு அன்னை மரியாள் இயேசு குழந்தையாய் இருக்கும் 8ஆம் நாளில் ஆலயத்திற்கு கொண்டு போகும்போது சிமியோன் என்ற இறைவாக்கினர் அவரை பார்த்து சொல்லுகின்றார், காலத்திலே எதிர்காலத்திலே ஒரு வாள் உன் உள்ளத்தை ஊடுருவி பாயும். இந்த குழந்தை பலருக்கு எழுப்புதலுக்காகவும் பலருக்கு வீழ்ச்சிக்காகவும் இது உருவாகும் என்று சொன்னார். இயேசு 8 நாள் குழந்தை. அதே போல வாழ்க்கை பயணம் பாருங்க, பலர் விடுதலை அடைந்தார்கள், பலர் எதிராளிகளாய் மாறினார்கள். எதிராளிகளாய் மாறினவர்கள் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த சிலுவையின் காட்சி தூய அன்னை மரியாளுக்கு 33 ஆண்டுக்கு முன்பதாகவே தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறு? இறைவாக்கினர் சிமியோன் வழியாக. அது 33 ஆண்டு கழித்து நிறைவேறினது இந்த சிலுவை. அதான் 13வது நிலையிலே தியானிக்கின்றோம். இயேசுவின் உடலை அன்னை மரியாள் மடியில் கிடத்தினார்கள். அந்த உள்ளம் எவ்வாறு இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. பிள்ளைங்க தான் பெற்றோர்களை தூக்குவாங்க, வயதான காலத்துல அவங்களை சுமப்பாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்கு தாய் தன் மகனின் உடலை சுமக்கின்றார், இறைவாக்கை நிறைவேற்றுகிறார்.
கபிரியேல் தூதன் அன்னைக்கு சொன்ன போது, இதோ நான் கடவுளின் வாக்குக்கு அடிமை என்று சொன்னாரே, அந்த வாக்கை பாருங்க, இறுதி வரைக்கும் அன்னை இறைவாக்கை நிறைவேற்றுகிறார். அதோடு மட்டுமல்ல, இயேசு மரித்து உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு கூட 14 ஆண்டுகள் அன்னை மரியாள் இறைவாக்கு உரைத்து பலரை இறைவன் பக்கம் திருப்பினார் என்று மரியாளை பற்றி பின்னணி வாசகங்கள், வழிமுறைகள் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் எப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை தாங்குகிறோமா அல்லது வீசி எறிகிறோமா? தாங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் இறைவாக்கு குடும்பத்தில் மிக அவசியம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் பைபிளை படித்து புரிந்து கொண்டால் ஒழிய ஒருவரை ஒருவர் தாங்க இயலாது. அந்த வாக்கு உன்னையும் காக்கும், உன் உறவுகளை காக்கும். எவ்வாறு அன்னை மரியாள் நமக்கு அன்னையாக மாற வேண்டும் என்றால், அவர் எவ்வாறு இறைவாக்கை நிறைவேற்றி இறைவனுக்கே தாய் என்ற பாக்கியம் பெற்றாரோ, அதுபோல நாமும் இறைவாக்கு நிறைவேற்றி இறை மக்களாக, இறை குடும்பங்களாக வாழ சமர்ப்பணிப்போம். அன்பு தந்தை இறைவா, இன்றைக்கு எங்கள் அனைவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உமது வாக்குகளை கற்றறிந்து சிறந்த குடும்பங்களாக, ஒருவரை ஒருவர் தாங்குகின்றவர்களாக, ஏசி பேசுகிறவர்களாக அல்லாமல், மதிப்பற்றவர்களாய் பேசுகிறவர்கள் அல்லாமல், ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக எங்களுக்கு குணத்தை அருளுமாறு உம்மை நோக்கி வேண்டுகிறோம். உமது வாக்கு வழியாக எங்கள் உள்ளங்கள் பண்படுவதாக, அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு வழங்கும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அர்ப்பணிக்கின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக. 14ஆம் நிலை, இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே நாளற்ற பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 52லிருந்து 53 வரைக்கும் வாசிக்க கேட்கிறோம். There was a man named Joseph from Arimathea, a town in Judea. He was a good and honorable man who was waiting for the coming of the kingdom of God. Although he was a member of the council, he had not agreed with their decision and action. He went into the presence of Pilate and asked for the body of Jesus. Then he took the body down, wrapped it in a linen sheet, and placed it in a tomb which had been dug out of solid rock and which had never been used. The word of the Lord. Thanks be to God. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசுவின் உடலை வைப்பதற்கு கல்லறைகள் இல்லை. ஆகவே அந்த ஊரில் சிறந்த மனிதர் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய இடத்தையே இயேசுவுக்கு கொடுக்க முன்வந்தார். ஆக கல்லறை என்பது என்ன? அடக்கம் செய்யக்கூடிய இடம். எதை அடக்கிறோம்? சாவை புதைக்கின்றோம். சாவு என்றால் என்ன? பாவத்தின் கூலி மரணம் என்று சொன்னார் ஆண்டவர். ஆக இந்த சாவு எவ்வாறு வந்தது? என்றைக்கு இறைவாக்கை மீறினார்களோ அன்றைக்கு கடவுள் நீங்க செத்து போய் விடுவீங்க என்று சொன்னார். அன்றுதான் ஆதாம் ஏவாள் வழியாக மரணம் உருவானது. படைக்கும் போது கடவுள் மனிதன் சாவான் என்று சொல்லவில்லை. அவர்கள் தவறு செய்த பிறகு நீங்க சாவீர்கள் என்று சொன்னார். ஆக சாவு என்பது என்ன? பாவத்தை குறிக்கிறது. பாவத்தை கல்லறையில் புதைக்க வேண்டும். ஆக இந்த 14 நிலையில நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 குணங்கள் கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, நாம் செய்த எல்லா தவறுகளையும் நினைவில் கொண்டு வந்து இனி இதை நான் செய்ய மாட்டேன், புதைத்து விடுகிறேன் என்று புதைக்க வேண்டும். 2வது, நமக்குரியதை கொடுக்கக்கூடிய குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடையது எந்து என்று
எதையுமே வைத்துக் கொள்ளாதீங்க. 1 யோவான் 2:15 சொல்லுகிறார், உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு நாள் அழியும், அதோடு எல்லாமே அழிந்து போயிடும். ஆக அழிந்து போகின்ற பொருட்கள் மேல், பணத்தின் மேல், அந்தஸ்தின் மேல் எண்ணத்தை செலுத்தி என்னுடையதே என்று வைத்துக் கொள்ளாம நம்ம இடத்தில் இருக்கிறதை கொடுப்போம். கொடுங்கள், கொடுக்கப்படுவீர்கள். ஆண்டவர் கொடுப்பார். நண்பர்களே மக்களே, கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று இந்த 11ஆம் நிலையில் 2 குணத்தை சொல்லி தருகிறது. 1, பாவத்தை புதைக்கணும், அப்பதான் பிசாசு உள்ளிருந்து அழிக்கப்படும். 2, நற்குணத்தை பெற்று நம்மில் இருக்கிறதை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக மாற்றும் போது இறைவன் நிறைவு பெறுகின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த கடைசி நிலையிலே நம் அனைத்து பாவங்களை புதைத்து விடுவோம். புதைத்தல் என்றால் என்ன? திரும்ப தோண்ட முடியாது. பிணத்தை திரும்ப தோண்டினா என்ன வரும்? நாற்றம் வரும். ஆக பாவத்தை நாம் புதைத்து விட்டு இனி செய்ய மாட்டேன் என்ற ஒரு நல்ல தீர்மானத்தோடு வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். ஆக பாவம் செய்யாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3-4 சொல்லுகின்றது என்ன? இயேசுவோடு இணைகிறவன் பாவம் செய்ய முடியாது, ஏனெனில் இயேசு பாவம் செய்யாதவர். அவரோடு இணைகிறவன் பாவம் செய்ய மாட்டான். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவோடு இணைவோம் என்றால் பொருள் என்ன? அவர் குறிப்பிட்ட ஒவ்வொரு வாசகங்கள், ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு வாசகங்கள் படித்தோம். இது போல நிறைய இறைவாக்குகளை உள்ளத்திலிருந்து நாம் படிக்க படிக்க நம்மில் இருக்கிற பாவங்கள், தீமைகள் புதைக்கப்படும். நாம் பிறருக்கு பிரயோஜனம் உள்ள நல்ல கிறிஸ்தவர்களாக, கோதுமை மணிகளாக, பலருக்கு பயனுள்ளவர்களாக மாறுவோமாக. நம்முடைய முழு குடும்பங்களையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசு சாமி, எங்கள் வாழ்க்கையில இந்த சிலுவை பாதை பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தவ காலத்தில எங்களுடைய தவறுகளை உணர்ந்து இனி செய்ய மாட்டேன் என்று நினைவு கூற வைத்து செய்யாதவாறு வார்த்தையை கற்றறிந்து வாழ்வதனால் இறை மக்களாக வாழ முடியும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களை புதைத்து விடுகிறோம். எங்கள் வாழ்க்கைகளை நீர் மாற்றுவீராக. எங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் மேல மனம் இறங்குவீராக. நாங்கள் குடும்பமாக எங்களை அர்ப்பணித்து செபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொரு மேலும் நீர் இரக்கமாயிரும். எங்களையும் எங்கள் வாழ்க்கைகளையும் உமக்கு முன்பாக சமர்ப்பணித்து உம்முடைய ஆசிரை குடும்பமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு திரு குடும்பங்களாக வாழ்வோம் என்று அறிக்கையிடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, இன்று எங்கள் குடும்பங்களை இணைத்து எங்களுக்கு நீர் மறுவாழ்வளித்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தந்தையே, இன்றைக்கு எங்க குடும்ப சிலுவை பாதையானது பலருக்கு பிரயோஜனமாய் இருக்க இதை காண்கின்ற அனைத்து குடும்பங்களும் திரு குடும்பங்களாய் மாற்றம் பெறுவதாக நாங்கள் அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகில் வாழக்கூடிய எல்லா குடும்பங்களையும் நினைவு கூறுகின்றோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உலகில் வாழும் அனைவருக்காக சிலுவை சுமந்து மரித்தது போல இன்றைக்கு உலகில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் இணைந்து செபிக்கின்றோம். எங்க செபத்தை கேட்டு அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இறைவனி தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துமாறு மன்றாடுகிறோம். எங்க திருச்சபைக்காக செபிக்கிறோம். திருச்சபை தலைவர் பாப்பானவருக்காக செபிக்கிறோம். கர்டினால்ஸ்கள், பிஷப்மார்கள், குருக்கள், கன்னியர்கள், ஊழியர்கள், பாஸ்டர்ஸ்கள், இறை ஊழியர்கள், எவாஞ்சலிஸ்டுகள் என்று அனைத்து இறை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகில் வாழ்கிற காலம் வரைக்கும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து அதற்கேற்றவாறு நாங்கள் வாழ எங்கள் குணங்களையும் எங்கள் வாழ்க்கைகளையும் மாற்றுவீராக. நாங்கள் உணர்ந்து சான்று பகர எங்களுக்கு அருள் தாரும். இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அர்ப்பணித்து உமது ஆசிரை குடும்பத்தில் உள்ள நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்ளுகின்றோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.